வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பிள்ளைங்களுக்கு வந்து சமைக்க போகிறோம். என்னெல்லாம் சமைக்க போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாக சமைச்சு கொண்டு போய் கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கிடைக்கிறது எப்போ ஒரு நேரம் தான் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் சன்னா வச்சு ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சேமியா லெமன் ரைஸ் மாதிரி பண்ண போகிறோம் சேமியாவில். அதுக்கப்புறம் மெதுவடை எப்பவும் பண்ணுற மாதிரி மெதுவடை, சவுச்சவ் வச்சு ஒரு அல்வா பண்ண போகிறோம். அதாவது சவுச்சவ்வும் அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் ரெண்டுத்தையும் போட்டு நம்ம ஒரு அல்வா பண்ண போகிறோம். இதுதான் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம யாருக்காக செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்லேருந்து ஜீவிதா அப்படின்ற அவங்களுக்காக. அவங்க தான் இந்த வீடியோக்கு இது எல்லாமே செய்ய சொல்லி எனக்கு வந்து பைசா அனுப்பி வச்சாங்க. அவங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் கிடையாது, அவங்க ட்ரெஸ் எல்லாம் கூட நிறைய எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன். அவங்க தீபாவளிக்கே செய்ய சொன்னாங்க. எனக்கு அடுத்தடுத்து வேலைகள் இருக்கவும் என்னால் பண்ண முடியல. அதனால் கிறிஸ்மஸ்க்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து பண்ணுறோம். வாங்க என்னெல்லாம் பண்ணுறோம், எப்படியெல்லாம் நம்ம இதில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா செல்லம்மா வீடு. கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க. மணி வந்து 3 மணி ஆகுது. நம்ம 3 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். சாயங்காலம் 7 மணிக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகணும். 6 மணிக்கெல்லாம் நம்ம முடிச்சாதான் அவங்களுக்கு 7 மணிக்கு கொண்டு போக முடியும். வாங்க செய்யலாம். நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். 50 பேருக்கு, 60 பேருக்கு, 70 பேருக்கு, 80 பேருக்கு. நிறையவே வந்து நான் வந்து உங்களுக்கு அளவு சொல்லிக்கிட்டே தான் சமைக்கிறேன். சில பேருக்கு வந்து எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஒரு 100 பேருக்கு சமைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இது ஒரு லிஸ்ட்டாகவே எழுதி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். 50 பேருக்கு சமைக்கணும்னா எவ்வளோ என்னென்ன வாங்கணும், அதுக்கப்புறம் 25 பேருக்கு என்னென்ன வாங்கணும், 100 பேருக்கு எப்படின்னு அது ஒரு லிஸ்ட்டாகவே நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அப்போ உங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அளவும் வந்து தெரிஞ்சிடும். இன்றைக்கி வந்து நான் 100 பேருக்கு. அதனால் நான் வந்து என்னென்னா இந்த சன்னா ரைஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா. 10 கிலோ வந்து பிரியாணி ரைஸ் வாங்கியிருக்கேன். சன்னா வந்து 2 கிலோ வாங்கியிருக்கேன். 12 கிலோ தாராளமாக போதும். அதில் நம்ம வெங்காயம் போடுவோம், அதுக்கப்புறம் தக்காளி போடுவோம், மற்ற சாமான்லாம் போடுவோம். அது எல்லாமே ஒரு கணக்கு தான் நமக்கு. எப்பவுமே ஒன்று சமைக்க போகிறோம் அப்படின்னா. சேமியா வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ வாங்கியிருக்கேன். சைடில் தான் சும்மா கொஞ்சமாக வைக்க போகிறோம். அதனால் அது ஒரு 2 கிலோ. இப்போ வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். சேமியா போட்டு வேக வச்சு வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, பெரிய அடுப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு துணியை வந்து ஈரத்தலை வச்சு சுற்றி விட்டுருங்க. நம்ம வந்து இந்த துணியை அப்படி சுற்றிட்டோம் அப்படின்னா சில கேஸ்லாம் வந்து ப்ரெஷராக வரும். அந்த மாதிரி ப்ரெஷராக வராமல் பொறுமையாக வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு துணியோ இல்லை கோணியோ நினச்சி இப்படி போட்டு விட்டுருங்க. இங்கேருந்து ஒரே காற்று வந்துக்கிட்டே இருக்குது, அடுப்பு எரியாது. அதனால் அந்த துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதில் கிளிப்பும் போட்டு விட்டுடலாம். இந்த பக்கம் வந்து காற்று வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பலகை வச்சுருக்கேன். ஆனால் தண்ணி காஞ்சிட்டே இருக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம சேமியா போட்டுக்கலாம். எப்பவுமே வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 50 பேருக்கு 100 பேருக்கு சமைக்கிறோம் அப்படின்னா சில வீட்டில் வந்து நிறைய கொச்சன்னு பொம்பளைங்க வந்து உட்காந்து இது பண்ணுவாங்க. அது எந்த டைம் தெரியுங்களா பண்ணணும்? காய்கறி வெட்டும் போது, காய்கறி க்ளீன் பண்ணும் போது, அந்த மாதிரி ஸ்டேஜில் கும்பலாக உட்காந்து எல்லாமே க்ளீன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நானுமே இப்போ அந்த மாதிரி உட்காந்து அந்த மாதிரி இல்லை, நான் மட்டும்தான் அதை எல்லாமே க்ளீன் பண்ணேன். என்னோட தம்பி பொண்ணு வந்து கூட மாட கழுவ கொள்ள தண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருந்தாப்புல. எல்லாம் க்ளீன் பண்ணி என்னென்ன கட் பண்ணணும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்புக்கிட்ட நிற்கும் போது 2 பேர் நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க 2 பேர் நின்னா போதும். ஒருத்தவங்க தாளிக்க, ஒருத்தவங்க எடுத்து கொடுக்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா 2 ஹவரில் நம்ம வந்து சூப்பராக 100 பேருக்கு சமைச்சிடலாம். கஷ்டமும் தெரியாது, நம்மளுக்கு டயர்டும் ஆகாது. அந்த மாதிரி பண்ணலாம். பாருங்கள், இங்கே வந்து 2 கிலோ சேமியா வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி வறுத்த சேமியாவாக வாங்கிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வறுக்காத சேமியா வாங்காதீங்க. உளுத்த பருப்பு பார்த்தீங்கன்னா 200 கிராம், கடலைப்பருப்பு வந்து ஒரு 150 கிராம், இஞ்சி வந்து ஒரு 50 கிராம், ஒரு 10 பச்சை மிளகாய் வந்து இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், காஞ்ச மிளகாய் ஒரு 15 காஞ்ச மிளகாய், ஒரு 5 லெமன் வச்சுக்கலாம். லெமன் வந்து புழிஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம கடுகு வந்து ஒரு 50 கிராம் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ கூட தேவைப்படாது, ஒரு 1/4 கிலோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிற வேலைக்கு நம்ம போயிட்டு வடைக்கு வந்து மாவை போட்டுட்டு வந்துடலாம். பாருங்க, 1.5 கிலோ உளுந்து வந்து ஊற வச்சிருக்கேன்.
இது வந்து 1.5 கிலோ உளுந்து நல்லா கழுவி வச்சுட்டேன். 1.5 கிலோக்கு ஒரு 300 கிராம் பச்சரிசி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பச்சரிசியை கிரைண்டர்ல போட்டுக்கலாம். இது வந்து நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உளுந்து வடை பண்ணும்போது இந்த மாதிரி பச்சரிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு வடை வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணியோடவே ஊற்றிடலாம். அரைப்பட்டுக்கிட்டே இருக்கட்டும். அரிசி வந்து நல்லா நைஸ் ஆகட்டும், அப்புறம் தான் உளுந்து போடணும். இப்போ நம்ம அடுப்பாண்ட போய் பார்க்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சேமியாவை போட்டுக்கலாம். கொஞ்சமா இது பொறுமையா போட்டுங்க, இல்லைன்னா கட்டி கட்டியா ஆயிடும். பாருங்க, சால்ட் வந்து நான் இப்படி கையில எடுத்து போடுறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்கும் இதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். ஃபுல்லா மூடாதீங்க, கொஞ்சமா மூடுங்க. இந்த அளவுக்கு ஒரு பொருள் இருக்கும் போது நம்ம உளுந்த போட்டுடலாம். இந்த அளவுக்கு வெந்தா போதும். உடையுது இல்லைங்களா, இது போதும். தீயை வந்து குறைச்சி வச்சிடலாம். பாருங்க, தாளிக்கிட்டு கடாய் வச்சுட்டேன். இதை ஊற்றிட்டு வந்துடலாம். தண்ணி வந்து நல்லா வடியட்டும். பாருங்க, இது 100 கிராம் எண்ணெய் இருக்கும். ஒரு 300 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்க, ஒரு 50 கிராம் கடுகு போட்டிருக்கேன். உளுந்து 150 கிராம், கடலைப்பருப்பு 150 கிராம், பாருங்க நம்ம பெருங்காயம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இஞ்சி பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 20 காஞ்ச மிளகாய் கிட்டத்தட்ட நான் வந்து போட்டிருக்கேன் கட் பண்ணி. பச்சை மிளகாய் ஒரு 10, இஞ்சி வந்து ஒரு 50 கிராம், ஒரு 2 ஸ்பூன் நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். லைட்டான ஒரு கலர் வந்தால் போடுது. பாருங்க, இதை சும்மா அலசிட்டேன், அடுப்பில் வச்சுட்டேன். பாருங்க, இப்போ இதை வந்து கிண்டிடலாம். இது மேலே வந்து ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால. இப்போ இந்த லெமனோட சாறு வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, சேமியா சேவை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம சவுச்சவும் அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கும் சேர்த்து அல்வா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். முதல்ல இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் இதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ அது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த சவுச்சவை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லா திருவிட்டு நல்லா தண்ணி புழிஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். சவுச்சவு பார்த்தீங்கன்னா 4 கிலோ சவுச்சவு, தோலெல்லாம் போய் நமக்கு ஒரு 3.5 கிலோ தான் கிடச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு வந்து ஒரு 3/4 கிலோ. சப்போஸ் நீங்கள் மரவள்ளி கிழங்கு போடலைனாலும் பரவாயில்ல, வெறும் சவுச்சவில் கூட செய்யலாம். இது கொஞ்சம் போடுறதுட்டு ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம தண்ணியே ஊற்றலை, அப்படியுமே நல்லா வந்து கொலன்னு வந்துருச்சு. பாருங்க, அதுலேயே வந்து அதில் இருக்கிற தண்ணிலேயே வந்து அது நல்லா கொலன்னு வந்து வந்துடும். பாருங்க, ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். எப்பவுமே ஏலக்காய் பொடிக்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த தோல் எல்லாம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுருக்கேன். இந்த கப்பில் அளக்கிறது வந்து 200 கிராம் சர்க்கரை.
800 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா காய்கறி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு ஒரு 1.25 கிலோ 1 கிலோ அப்படி தான் தேரும். அதனால இந்த 800 கிராம் சர்க்கரையே போதும். பாருங்க, சர்க்கரை போட்டோடனே கொஞ்சம் நல்லா இப்படி தண்ணி மாதிரி வந்துட்டு இருக்கு பாருங்க. இது வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம வடைக்கு போட்டோம் இல்லைங்களா, அது நடுப்புற வந்து நான் கொஞ்சம் பாதி மாவு எடுத்து வச்சுட்டேன். மீதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் முதல்ல தண்ணி ஊற்றினேன், அவ்வளோதான். இந்த அளவுக்கு நமக்கு மசிஞ்சுதுன்னா போதும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போடுவோம், இல்லை பச்சை மிளகாய் போடுவோம். எது போட்டாலுமே இந்த அளவுக்கு திக்காக இருந்ததுன்னா அதெல்லாம் போட்டு உப்பு போட்டு பிணையறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே நம்ம எடுத்து போடும்போது இப்படி பால் மாதிரி நிற்கணும். பாருங்க, நான் வந்து நெய் விட்டு முந்திரி வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வந்து பொன் வறுவலாக வறுத்து வச்சுருக்கேன். நல்லா வந்து தண்ணியெல்லாம் வற்றிச்சு பாருங்க. முதல்ல வந்து தண்ணியாக இருந்தது, இப்போ தண்ணியெல்லாம் வற்றி அல்வா ஸ்டேஜுக்கு வந்துருக்கு பாருங்க. இதில் வந்து நம்ம அந்த முந்திரி வறுத்ததை போட்டுடலாம். கூட வந்து மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரான சவ் சவ் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி நம்ம கீழே வச்சுட்டு அடுத்து வந்து பிளாக் சன்னா ரைஸ் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும் கொஞ்சம், அப்புறம் பாத்திரத்தில் போடலாம். பாருங்க, இப்போ நம்ம வந்து மொத்தத்தில் அரிசி ஒரு 10 கிலோ, சன்னா வந்து மூக்கல்ல பார்த்தீங்கன்னா கருப்பு மூக்கல்ல ஒரு 2 கிலோ அதெல்லாம் போட போகிறோம். அதனால இந்த பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம். பாருங்க, இந்த பாத்திரம் வந்து நீங்கள் வாடகைக்கு எடுக்கிறீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் அடிக்கடிக்கு இந்த மாதிரி பண்ணுற தொட்டு, ரெண்டாவது சில சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் எங்கள் வீட்டில் நாங்களே சமைச்சிக்கிற தொட்டு இந்த அடுப்பு ஒன்று, இந்த அடுப்பு நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பாத்திரமாக நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நகரில் வந்து நிறைய கடை இருக்குது. அங்கே பழசில் தான் நான் வாங்கினேன். புதுசு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் 6000 ரூபாய் அப்படி சொல்லுவாங்க. இது தட்டோடவே எனக்கு பார்த்தீங்கன்னா 2200 ரூபாய்க்கு கிடைச்சிது. புது பாத்திரம் தான். அதாவது புதுசாக ஹோட்டல் ஆரம்பிக்கிறவங்க திடீர்னு வந்து நடத்த முடியாமல் க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பாத்திரம்லாம் அங்கே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். சப்போஸ் இல்லைம்மா நாங்கள் எப்போ ஒரு நாள் தான் செய்கிறோங்க அப்படின்னா வாடகைக்கு எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்துக்குலாம் ஏதோ ஒரு பாத்திரத்துக்கு 150 ரூபா ஒரு நாள் கூலி அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து வாடகைக்கு எடுத்து செய்யுங்க. 1.5 கிலோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கிலோ இப்போ ஊற்றிருக்கேன். நெய் ஒரு 5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். பாருங்க, 10 ஏலக்காய், ஒரு 20 லவங்கம், 10 பட்டை, நட்சத்திர பட்டை ஒரு 10, சோம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம். நம்ம பிரிஞ்சி இலை ஒரு 10 போட்டுக்கலாம். இஞ்சி பார்த்தீங்கன்னா 300 கிராமு இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு ஒரு 300 கிராம். பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன், 20 பச்சை மிளகாய். மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் கணக்கு பண்ணிக்கோங்க. பத்து ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம். தக்காளி 1.5 கிலோ. புதினா பார்த்தீங்கன்னா ஒரு 5 கட்டு புதினா. 2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, இது வீட்டிலேயே நம்ம அரைச்சது. பாருங்க, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சா கொத்தமல்லி போடுவோம். பாருங்க, மிளகாத்தூளுமே 1 கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் அப்படின்னு கணக்கு பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா 13 ஸ்பூன் போடலாம்.
சென்னா வந்து நான் நல்லா முன்னாலே ஊற வச்சு வேக வச்சு வச்சது ஒரு 5 விசில் போட்டு வச்சிருக்கேன். உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா அரிசி போட்டோன்னே உப்போட அளவு குறைஞ்சிடும். நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 1க்கு 1.5 தண்ணி வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுவுமே நான் அப்படி தான் கணக்கு பண்ணி வச்சுருக்கேன். 50 அழாக்கு அரிசி போட்டிருக்கேன். 75 டம்ளர் வந்து தண்ணி வச்சுருக்கேன். பெரிய பாத்திரத்தில் நீங்கள் வந்து அரிசி அளந்துக்கோங்க. அதில் கணக்கு பண்ணி ஊற்றிக்கங்க. அரிசி வந்து ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் போட்டுச்சிச்சு. அரிசி போட்டுடலாம். பாருங்க, அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கலரிட்டு மூடி வச்சிடலாம். கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இவ்வளோ தண்ணியாக இருக்குதேம்மா அப்படின்னு நினைப்பீங்க. நான் இறக்கி வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஒரு 20 நிமிஷம் இருந்ததுன்னா இந்த தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா விதையாக நமக்கு சாதம் கிடைக்கும். பாருங்க, 1.5 கிலோ வந்து உளுந்து மாவு, 300 கிராம் அரிசி போட்டிருக்கேன். பச்சரிசி போட்டிருக்கேன்னு சொன்னேன். ஆட்டுறதை நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ இதில் வந்து மிளகு வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 1.5 தேங்காய் வந்து திருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட போகிறதில்ல. இதில் பச்சை மிளகாவும் இங்கே 10 பச்சை மிளகாய், இஞ்சி வந்து ஒரு 4-5 இஞ்சி திருவி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோவில் நமக்கு 60 வடை வரணும். இது வந்து ஒரு 100 வடை வந்துடும். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா காயட்டும். வடை போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ வடை நல்லா வெந்துருச்சு. நல்ல கலரும் வந்துடுச்சு. நீங்கள் இந்த பச்சரிசி போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல கலர் வரும். உளுந்தோட ஊற வச்சிடக்கூடாது. அப்படி ஊற வச்சிங்கன்னா நம்ம ஒன்றா போடும்போது உளுந்து மசிஞ்சிடும், அரிசி மசியாது. அதனால் எப்பவுமே தனியாக ஊற வச்சு அதை ஒரு சுற்றி நல்லா கொஞ்சம் அரைப்பட்டதுக்கப்புறம் தான் உளுந்து போடணும். பாருங்க, நான் சாப்பாடு வந்து கொஞ்சம் தண்ணியோட ஆஃப் பண்ணேன். இதெல்லாம் நினச்சிருப்பீங்க, என்னடா இது அம்மா தண்ணியோட ஆஃப் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. இப்போ கலரி காட்டுற பாருங்க, சூப்பராக பளபளன்னு இருக்கும். குழையாம வரும். அப்பதான் பாருங்க, நம்ம 3 மணிக்கு ஆரம்பிச்சோம். இப்போ 5:45 ஆகுது. 2 ஹவர்ல நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா 2 ஹவரில் இவ்வளோ பேருக்கு சமைச்சு முடிச்சிடலாம். இடமும் பாருங்கள் அப்படியே க்ளீனாக நீட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு சமைச்சு முடிச்சிருக்கோம். பிளான் பண்ணி செஞ்சோம்னா எல்லாமே வந்து கரெக்டாக செஞ்சிடலாம். இப்போ 7:30 மணிக்கு இப்போ நான் எல்லாத்தையும் துணியெல்லாம் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு 7:30 மணிக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பி அங்கே போய் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா?